சீர்திருத்தத்திற்காக. ஸ்காட்லாந்து தேசத்தில் சமய சீர்திருத்தம் ஏற்பட அடிக்கோலியவர் ஜான் நாக்ஸ். இவர் கிபி 1514 பிறந்தார். போப் மார்க்க தலைவர்களுக்கு அபாயத்தை உண்டு பண்ணும் விதமாக திடீரென்று விழித்தெழுந்து சத்தியத்தின் பாதையிலே மக்களை நடத்தினார் நாக்ஸ். முகஸ்துதிகளினாலும் பயம்புறுத்தல்களாலும் மேற்கொள்ளப்பட முடியாதவர் இவர். புனித ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தில் தனது படிப்பை முடித்த இவர் 1536 குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இவர் புரொட்டஸ்டன்ட் கொள்கைகளின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். ஜார்ஜ் விசாட் என்ற கிறிஸ்தவ இரத்த சாட்சியின் மரணத்திலிருந்து புதியதொரு ஆற்றலை பெற்றவர். அவரின் மீது இவர் மிகுந்த பற்று வைத்திருந்ததால் ஜார்ஜ் விசாட்டின் பணியை தன் பணியாக ஏற்றுக்கொண்டார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையோடு உள்ள தன்னுடைய தொடர்பை துண்டித்து சீர்திருத்தவாதிகளுடன் இணைந்து வீர முழக்கங்களை முழங்கினார். ஸ்காட்லாந்து அரசிக்கு முன்பாக நேருக்கு நேர் இவரை பிடித்து கொண்டு வந்தபோது சத்தியத்து நிமித்தம் இவர் அசைக்க முடியாதவராக காணப்பட்டார். அரசனாக இருந்தாலும் அரசியாக இருந்தாலும் அனைவரும் ஆண்டவன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களே என்று அரசியிடம் கூறினார். மேலும் தமது வார்த்தையின் மூலமாக தெளிவாக பேசும் தேவனை நீங்கள் நம்பலாம். அந்த வசனம் போதிப்பதற்கு அதிகமாக நீங்கள் ஒருவரையோ அல்லது மற்றொருவரையோ நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. தேவனுடைய வார்த்தை தன்னில் தானே தெளிவுள்ளது என்று அவர்களுக்கு ஆலோசனை கூறினார். கிரேக்க மற்றும் எபிரேய மொழிகளை கற்று வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். சுவிசேஷ பணியே தன் முழு மூச்சாக கொண்ட இவரது சத்தம் 500 எக்காலங்களை உடைய சத்தத்தை காட்டிலும் உயர்ந்ததாக காணப்பட்டது. ஸ்காட்லாந்து நாட்டின் உயிர் மீட்சிக்கு வித்திட்டவர் இவரே. அன்பரே, நீங்கள் வாழும் பகுதியில் சீர்திருத்தம் ஏற்பட காரணமாக அமைகிறீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. ஆண்டவரே, ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லையேல் நான் சாகிறேன். குயவனின் கரங்களில். ஆண்டவரே, உமக்குள் உயிர் மீட்சி பெற்றவனாக சீர்திருத்தத்தை செயல்படுத்த எனக்கு உதவி செய்யும்.